அரசியலுக்கு நெறைய பேர் வருவாங்க. நெறைய பேர் அரசியல்வாதியாவும் மாறுவாங்க. ஆனா, ஒரு சில பேர் தான் அரசியல்வாதிகள்ல இருந்து மக்கள் தலைவர்களா மாறுவாங்க. அப்படி மாறுன மக்கள் தலைவர்கள்ல ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்மள விட்டு போயிருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல. இந்திய கம்யூனிஸ்டின் மூத்த தலைவரான திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். எனக்கு நல்லக்கண்ணு ஐயா அவர எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் சேனல்ல ஒரு நியூஸ் ஒண்ணு பார்க்குறேன். அந்த நியூஸ பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக். அது ஏன்னா, இந்த மாரி உடல்நலக்குறைவு காரணமா திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் சென்னையில இருக்க அரசு மருத்துவமனையான திரு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில அவர் வந்து அட்மிட் ஆகுறாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இருக்க நெறைய அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா, உடல்நலக்குறைவு ஏற்படும்போது, அவங்க வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் போய் அட்மிட் ஆவாங்க. யாருன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ அந்த வகையில அந்த ஒரு வரிசையில இந்த மாதிரி இந்தியாலே ரொம்ப ரொம்ப மூத்த அரசியல் தலைவரான திரு நல்லக்கண்ணையா அவர்கள் பெரிய பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கா போகாம, இந்த மாரி ஒரு அரசு மருத்துவமனையில போய் அவரோட உடல பார்த்த ஒரு விஷயம்ன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு தான் சொல்லி ஆகணும். ஆனா அந்த ஆச்சரியத்துக்கான பதில் என்னவா இருக்கு பார்த்தீங்கன்னா, அவர் இருக்கிற இடம். ஏன்னா, அவர் இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. ஸோ கம்யூனிஸ்ட்டுகளோட வாழ்க்கை என்பது இந்த மாரி ஒரு விஷயமா தான் இருக்கும். அவங்களோட வாழ்க்கை என்பது எப்ப அவங்க பொது வாழ்க்கைக்கு வராங்களோ, அதுலேருந்து வெறும் போராட்ட களங்களா தான் இருக்கும். அந்த மாரி தான் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்களோட வாழ்க்கையும் ஒரு போராட்ட களமா தான் மாறியது. 1925ல டிசம்பர் 26ஆம் தேதி ஸ்ரீவைகுண்டத்தில தான் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் வந்து பொறக்குறாரு. சிறு வயதிலே நெறைய போராட்டங்கள்ல முன்னெடுத்து நடத்தியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா 16வது வயசுலயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில போய் சேரணும்னு சொல்லிட்டு ஆர்வமா போயிருக்காங்க. ஆனா அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட்ல இருந்த தோழர்கள் நெறைய பேரு, "தம்பி உனக்கு இன்னும் வயசு ஆகல. இப்ப தான் 16 வயசு ஆயிருக்கு. ஒழுங்கா 18 வயசு ஆனதுக்கப்புறம் இந்த மாரி கட்சியில வந்து இணைஞ்சுக்கோ. அதுவரைக்கும் போய் படிப்ப பாருப்பா" சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு ஏத்த மாரி அவரும் தன்னோட 18வது வயசுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில போய் அவர் வந்து இணைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்ல. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைய தாண்டி மக்களுக்காக ஒரு பொது வாழ்க்கையா தான் மாறி இருக்குன்னு சொல்லி ஆகணும். குறிப்பிட்டு சொல்லும்படி அவரோட முதல் போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான். அது வேற ஒண்ணுமே இல்ல. ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெள்ளையனே வெளியேறு இந்த ஒரு போராட்டத்துல கலந்துக்கிறாரு திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். அதுலேருந்து தொடர்ந்து பல போராட்டங்கள முன்னெடுத்து நடத்தியிருக்கார் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் தான் சொல்லி ஆகணும். குறிப்பா ஆஃப்டர் சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அவரோட போராட்ட களங்கள்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா தமிழ்நாட்டுல மாறி இருக்கு. அதிலும் எல்லாருக்கும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் போராட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உழுதுவனுக்கே நிலம் சொந்தம்ன்ற ஒரு போராட்டம் தான் சொல்லி ஆகணும். அந்த ஒரு போராட்டம் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனைய ஏற்படுத்துச்சு கூட சொல்லலாம். அந்த ஒரு போராட்டம்ன்றது நிலம் இல்லாத நெறைய மக்களுக்கு அவங்களுக்கான ஒரு உரிமத்த மீட்டெடுத்த ஒரு போராட்டம் தான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு போராட்டம்ன்றது நெறைய பேர்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க மற்ற அரசியல் தலைவர்கள். ஆனா அந்த ஒரு விஷயத்த தமிழ்நாட்டுல முதல்ல ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்த திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் தான் சொல்லி ஆகணும். அத தாண்டி தமிழ்நாடு மக்களுக்காக நெறைய போராட்டங்கள அவரு முன்னெடுத்து நடத்தியிருக்காரு. கனிம வளங்கள் போராட்டங்கள் சொல்லிட்டு இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து நடத்தியிருக்காரு. அதிலயும் குறிப்பா அவரு இந்த மாரி போராட்டங்கள முன்னெடுக்கிற பட்சத்துல தன்னோட இளமை பருவங்கள் நெறைய காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, பொது வாழ்க்கைக்காகவும் சரி, அதே மாரி போராட்டங்களிலும் அதே சமயத்துல சிறைசாலைகள்ல தான் அவர் வந்து கழிச்சிருக்காருன்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்த ஏற்படுத்திட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி தொடர்ந்து நெறைய மக்களுக்காக பல போராட்டங்கள முன்னெடுத்தவர் தான் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் அந்த ஒரு போராட்ட களங்களால நெறைய இழந்திருக்காரு தான் சொல்லி ஆகணும். குறிப்பா அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைய நெறையவே அர்ப்பணிச்சிருக்காரு. நெறைய இடங்கள்ல அவர் வந்து தலைமறைவா தான் வாழ்ந்திருக்காரு. அந்த ஒரு தலைமறைவா இருந்த போதிலும், மக்களுக்காக நெறைய ஒரு போராட்டங்கள முன்னெடுத்து நடத்தியிருக்கார் கூட நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதிலயும் குறிப்பா இந்திய அரசுக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி, சதி என்ற ஒரு சட்டத்துல அவர் வந்து கைது செய்யப்படுறார். அந்த ஒரு கைதுனால அவர் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் சிறையில இருக்காரு. அந்த ஒரு 7 ஆண்டுகள்ல அவரு சிறைச்சாலைகள்ல படாத கஷ்டமே கிடையாது. குறிப்பா அவரோட மீசைய பார்த்தீங்கன்னா, நெருப்பால சுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம கையால புடுங்கி எடுத்திருக்காங்க. இந்த மாரி ஒரு சில சம்பவங்கள அவர் வந்து ஒரு அவார்ட் ஃபங்ஷன் மேடையிலே வெளிப்படையா ஓப்பனா சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் அவர் வந்து அவரோட மீசைய கூட வைக்காம இருந்திருக்காரு கூட அவர் தெளிவாவே சொல்லியிருக்காரு. இந்த மாரி மக்களுக்காக நெறைய விஷயங்கள போராடி, மக்களுக்காக நெறைய வாட்டி ஜெயிலுக்கு போன ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள்ல இந்த ஒரு மக்கள் தலைவருமான திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்களும் இருக்காருன்னு நமக்கு வந்து நல்லாவே தெரியுது. ஸோ அதெல்லாம் தாண்டி திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் தமிழ்நாடு மக்களுக்காக நெறைய விஷயங்கள பண்ணியிருக்காரு. நெறைய போராட்டங்கள முன்னெடுத்திருக்காங்க. இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஆனா, இவ்ளோ போராட்டங்கள் பண்ணி தமிழ்நாடு மக்களுக்காக அவ்ளோ விஷயங்கள செஞ்ச நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு, தமிழ்நாடு மக்கள் என்ன திருப்பி செஞ்சிருக்காங்களா கேட்டீங்கன்னா,
ஒரு 3 வாட்டி அவர் எலக்ஷன்ல நின்றுருக்காரு. அந்த 3 வாட்டியுமே அவர் வந்து தோக்க தான் அடிச்சிருக்காங்க. எங்கெங்க நின்றுருக்காரு பார்த்தீங்கன்னா, 1967லும் சரி, 1977லயும் சரி, அம்பா சமுத்திரத்தில அவர் வந்து எலக்ஷன்ல நின்றுருக்காரு. ஆனா 2 எலக்ஷன்லயுமே அவர் வந்து தோத்து தான் போயிருக்காரு. அத தாண்டி ஒரே ஒரு வாட்டி நாடாளுமன்ற தேர்தல்ல கோயம்புத்தூர் தொகுதியில நின்றுருக்காரு. அந்த ஒரு தொகுதியில அவர் வந்து தோத்து தான் போயிருக்காரு. என்னதான் மக்களுக்காக அவர் நெறைய விஷயங்கள் செய்திருந்தாலும், மக்களுக்காக நெறைய போராட்டங்கள முன்னெடுத்து நடத்தியிருந்தாலும், அவரு எலக்ஷன்ல நிக்கும்போது மக்கள் அவருக்கு திருப்பி ஏதாவது செஞ்சிருக்காங்களா கேட்டா, அந்த மாரி எதுவுமே செய்யல. இது இந்த மாதிரியான விஷயங்கள் மற்ற கட்சியினருக்கு நடக்குமான்னு கேட்டா, ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு இந்த ஒரு விஷயம்ன்றது காலகாலமா நடந்துட்டு கூட சொல்லலாம். என்னதான் மக்கள் அவர்கள எலக்ஷன்ல நிராகரிச்சிருந்தாலும், நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் தமிழ்நாடு மக்களுக்காக தொடர்ந்து அவரோட வாழ்க்கைய அர்ப்பணிச்சிருக்காரு தான் சொல்லி ஆகணும். அதுக்கு எடுத்துக்காட்டா நெறைய போராட்டங்கள அவர் முன்னெடுத்து நடத்திட்டு தான் இருந்திருக்காரு. குறிப்பிட்டு சொல்லும்படி நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் எந்த அளவுக்கு நல்லவர்னா, அவரோட 80வது வயச முன்னிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா ஒரு நன்கொடை ஒண்ணு வந்து அவருக்கு வந்து குடுக்கப்பட்டுச்சு. ஒரு ரூ. 1,00,00,000. அந்த ரூ. 1,00,00,000 யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுச்சுன்னா, பொதுமக்கள்ட்ட இருந்து தான் கலெக்ட் பண்ணுச்சு. ஆனா அந்த ரூ. 1,00,00,000 வாங்குன உடனே அதே ஸ்டேஜ்ல எனக்கு இந்த 1,00,00,000 வேணாம். இந்த 1,00,00,000 நான் திருப்பி கட்சிக்கே குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மேடையில அந்த ஒரு ரூ. 1,00,00,000 அவர் வந்து திருப்பி குடுத்திருக்காரு. அதே மாதிரி 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசோட ஒரு உயரிய விருதான தகைசால் தமிழர் விருதோட சேர்த்து ரூபாய் 10,00,000 வந்து தமிழ்நாடு அரசு வந்து திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அந்த ஒரு 10,00,000 அப்படியே வாங்கிட்டு அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 5,000 கொடுத்து மீண்டும் அந்த ஒரு காச தமிழ்நாடு அரசுக்கே திருப்பி குடுத்திருக்கார் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். இந்த மாரி தன்னோட வாழ்க்கையில பதவிக்காகவும் சரி, அதே மாரி பணத்துக்காகவும் சரி, எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் வந்து பண்ணதே கிடையாது. முழுக்க, 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 முழுக்க மக்களுக்காகவே தன்னோட வாழ்க்கைய அர்ப்பணிச்சவர் தான் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். அவரோட மறைவுக்கு இன்னைக்கு நெறைய அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட இரங்கல்கள தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட போராட்ட கால வாழ்க்கைகள பற்றி நெறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் நெறைய பேர் வந்து அவங்களோட கருத்துக்கள தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா யங்ஸ்டர்ஸ் மத்தியில இந்த மாதிரி ஒரு மக்களுக்காக போராடின மக்கள் தலைவர் ஒருத்தர் நல்லக்கண்ணு அவர்கள் இருக்கிறாரான்னு கேட்டா, நெறைய பேருக்கு இந்த சோசியல் மீடியா காலத்துல தெரியல தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நெறைய பேரு இப்போ பாலிடிக்ஸ எடுத்துட்டு சீரியஸா எடுத்துட்டு நெறைய பேர் நெறைய விஷயங்கள இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா, இவ்ளோ பெரிய ஒரு மூத்த தலைவர், அதுவும் இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்திலிருந்து இருந்த ஒரு மூத்த தலைவர் திரு நல்லக்கண்ணையா அவர்கள பத்தி அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா, ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் தெரியுது. ஸோ பாலிடிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிற நெறைய யங்ஸ்டர்ஸும் சரி, ஸ்டூடண்ட்ஸும் சரி, இந்த மாரி மக்களுக்காக போராடின திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் மாரியும் சரி, நெறைய பேர் இருக்காங்க. நல்லக்கண்ணு ஐயா அவர்கள பத்தி நெறைய தெரிஞ்சுக்கங்க. அவர மாரியே இன்னும் நெறைய தலைவர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவங்கள பத்தியும் நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா, அவங்களோட அரசியல் புரிதல் தான் உங்கள ஒரு நல்ல விதமான ஒரு எதிர்காலத்த நோக்கி எடுத்துட்டு செல்லும்.